இங்கு பேசப்படுகின்ற சாப்பாட்டு சம்பந்தமான விஷயங்களில் நான் கருத்து கூற விரும்பவில்லை. நான் சீமான் தலைவர் பிரபாகரனையே கேவலப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. இல்ல, அதுதான் சொல்றேன். அதுக்கு தான் நான் சொல்றேன். அதுக்கு தான் இந்த பதில். ஒரு மாபெரும் தலைவனை வெறுமன இன்றைக்கு வேறு வேறு தலைப்புகளின் கீழ் விவாதத்திற்கு உள்ளாக்குவதை, அந்த மண்ணில் விடுதலைக்காக களமாடி தன்னுயிரை தந்திட்ட, அந்த மண்ணில் விதையாக விழுந்த எமது மா வீரர்களின் ஆன்மா மன்னிக்காது என்கிற காரணத்தினால் நான் இதை குறித்து கருத்து கூற விரும்பவில்லை. நீங்க மாற்று அவருடைய வீரத்தில் நீங்க அங்க நடந்த விடுதலை போராட்டத்தை குறித்து கேளுங்க, முள்ளிவாய்க்கால நடந்தது குறித்து கேளுங்க, அங்க ஜெயக்கூர் சமசீரில் என்ன பண்றாரு, பால்ராஜ் அண்ணன் வீரத்தை கேளுங்க, பொட்டாமனுடைய வீரத்தை கேளுங்க, சூசியனுடைய வீரத்தை கேளுங்க, கரும்புலிகள் அங்கேற்கனுடைய வீரத்தை கேளுங்க. இதையெல்லாம் குறித்து நான் மணிக்கணக்கா பேச தயாரா இருக்கேன். ஆனா இப்போது தலைவரை சீமான் என்ற ஒருத்தர் பல்வேறு விதத்துல பேசி அந்த தலைவருடைய மதிப்பை அதை மதிப்பிழக்க செய்கின்ற அந்த செயல்களை குறித்து நான் கருத்து சொல்ல விரும்பல அப்படின்ற அதை இன்னைக்கு விடுதலை புலிகள் இயக்கமே அதற்கான மறுப்பை, அதற்கான அறிக்கையை தந்திருக்கிறார்கள். அதற்கான பதில் அதுதான்.